வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 இந்தியன் இவி மார்க்கெட்டில் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய கார் தான். ஸோ சுசுகில இருந்து இவி விட்டாரா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு இவி செக்மெண்ட்டில் எஸ்யூவி வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. கம்பல்சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ அதுக்கு மேடம் சில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய் வண்டியோட டீடைல்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். பல வருஷமா இவி மார்க்கெட்டில் டாடா, மஹேந்திரா, எம்ஜி ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மாருதி சுசுகியும் எலக்ட்ரிக் செக்மெண்ட்ல ஸ்ட்ராங்கான என்ட்ரி கொடுக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஈவிட்டாரா தான் அந்த பெரிய ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் கார் மட்டும் கிடையாது, மாருதியோட ஃபியூச்சர் டெக்னாலஜியை ஷோகாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிளாக்ஷிப் எலக்ட்ரிக் எஸ்யூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம எந்த வண்டி பத்தி பேசினாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா டிசைன் தான் பேசுவோம். அதே மாதிரி இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரீ டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல டிசைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தாலே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மாருதி கார் அப்படின்ற மாதிரியே தெரியாதுங்க. ரொம்ப ரொம்ப மாடர்ன் டிசைனை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பான எல்இடி டிஆர்எல்ஸ் வந்திருக்கு, ஃபியூச்சரிஸ்டிக்கான ஹெட்லாம்ப்ஸ், க்ளோஸ்டு இவி கிரில், அதே மாதிரி ஸ்போர்ட்டியான பம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்யூவை பொறுத்தளவுக்கு ஸோ மற்ற வண்டிங்கும் போது வேற மாதிரி இருக்கும், பட் மாருதி பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டான, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பிரீஸாவாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பாடி ஸ்ட்ரக்சர் வரும். பட் இருந்தாலும் இந்த வண்டியில் பாடி ஸ்ட்ரக்சரை சுத்தமாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்தா சுசுகி அப்படின்றதே தெரியாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்குலரான ஒரு பாடி மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. இந்த வண்டியில் லார்ஜான அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர் சைடில் கனெக்டடான எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்துருக்குது. மாடர்ன் ஃபீல் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த வண்டியில் இந்த எல்இடிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். ரோட்ல பார்த்தாலே இது ஒரு எலக்ட்ரிக்கான எஸ்யூவி அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட டிசைன்ஸ் இருக்கு. ரோடு பிரசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவிட்டரா காம்பாக்டான எஸ்யூவா இருந்தாலுமே ரோடு பிரசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஹை சீட்டிங் பொசிஷன், போல்டு டிசைன், வைடு ஸ்டாண்ட்ஸு, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி சிட்டியாக இருந்தாலும் ஹைவே இருந்தாலும் ஒரு நல்ல அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு பிரசன்ஸ் எல்லாம் வாங்கும். ஸோ யங்ஸ்டர்ஸும் சரி, ஃபேமிலி பையர்ஸுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூவல் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ அடுத்த நம்மளோட இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனாலே ஒரு ப்ரீமியமான ஒரு கேபின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க. ஸோ உங்களை எப்படி சொல்றதுன்னா ஒரு கார் பார்த்தீங்கன்னா உங்களை வெல்கம் பண்ணும். ஒரு ப்ரீமியமான கார் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட இன்டீரியர் இருக்கும். ஸோ இதோட டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாடர்னான லேஅவுட் தான் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேபின் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மாதிரி வெஹிக்கிள்ஸை விட ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த தாட்டி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெயின் பாயிண்ட் அப்படின்னே சொல்றாங்க. இந்த ஓவராலா ஃபீல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான எஸ்யூவி லெவலுக்கு இந்த வண்டியை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்த டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேபின்ல லார்ஜான இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் வந்துருது. ஸோ வயர்லெஸ் கனெக்டிவிட்டிஸ் எப்போ எடுத்த மாதிரி தான் நிறைய இது வந்துருதுங்க உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே வரும்ல, ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்போ, ஆப்பிள் கார்பிளே, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருது. டிரைவருக்கு வந்து ரெக்வயர்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே கிளியராக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். நேவிகேஷன்ஸ், பேட்டரி ஸ்டேட்டஸ், ரேஞ்ச் இன்ஃபர்மேஷன், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தாலாம். ஸோ இது எல்லாமே நார்மலான இவி கார்ஸ் இருக்கிறதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த வண்டியிலையும் அது இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ கனெக்டட் கார் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் யூசருக்கு தேவையான ஒரு ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் லாக், அதே மாதிரி வெஹிக்கல் ட்ராக்கிங், சார்ஜிங் ஸ்டேட்டஸ் மானிட்டர் பண்ணுறது, ஸோ ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபோனில் இருந்தே பார்த்தீங்கன்னா காரை மானிட்டர் பண்ண முடியுதுங்க நம்மளால. ஸோ இந்த வண்டியோட பேட்டரி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேட்டரி செக்ஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ ஈவிட்டாரா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் 2 பேட்டரி ஆப்ஷனோட வருதுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 49 கிலோவாட் பேட்டரி வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெய்லி சிட்டி யூஸுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஒரு ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ரெகுலரான ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு ஒரு நல்ல வண்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஸோ அடுத்ததாக இருக்கிற பேட்டரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 61 கிலோவாட் பேட்டரி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல பேட்டரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 61 கிலோவாட்ஸ் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் வரைக்கும் கம்பல்சரி வரும். ஸோ அடுத்தது நம்ம ஒரு ரேஞ்ச் அதை தான் நம்ம பேச வரும். ஸோ ரேஞ்ச் தான் இவி பையர்ஸோட எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஈவிட்டாரா அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் இருக்க 49 கிலோவாட் பேட்டரி வந்து உங்களுக்கு 400 கிலோமீட்டருக்கு மேலையும், ஸோ டாப் எண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா 61 கிலோவாட் பேட்டரி, ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 கிலோமீட்டர் வரைக்குமே உங்களுக்கு போகும், ரேஞ்ச் தரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து பர்மனண்டானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ரேஞ்ச் தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்டைலு அதே மாதிரி ஏசி யூஸ் பண்றது சிட்டிக்குள்ளேயா ஹைவேலையா அப்படின்றத எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இதோட கம்மியாகவும் வரலாம், இதோட அதிகமாகவும் பார்த்தீங்கன்னா போகலாங்க. ஸோ அடுத்தது அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ். எலக்ட்ரிக் கார்ஸ்னாலே ஒரு இன்ஸ்டன்டான டார்க், ஆக்சலேஷன்ல கால் வச்சாலே வண்டி சடனா பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கொடுக்கும். ஸோ ஈவிட்டாரையும் அதே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சலேட்டரை ப்ரெஸ் பண்ணும்போது இமீடியட்டான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. டிராஃபிக்ல ஒரு ஸ்மூத் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு பெட்ரோல் கார் கம்பேர் பண்ணும்போது ஓவர் டேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஈஸியாகவே எடுக்கலாம். ஸோ நிறைய பேர் விருப்பப்படக்கூடிய அந்த சைலண்ட் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ அது இந்த வண்டியிலையும் இருக்கும். எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அது இருக்கும். பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெட்ரோல் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வராது, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் அதாவது டீசல் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி சவுண்ட் அப்படின்றது லைட்டாக வச்சு கேட்கும். பட் இந்த வண்டியில் அதுவுமே கிடையாது, வைப்ரேஷன் சுத்தமாக இருக்காது இந்த வண்டியில். ஒரு டிரைவ் பண்ணும்போது ஒரு ப்ரீமியமான ஒரு கார் டிரைவ் பண்ணுற ஃபீல் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ அடுத்தது அந்த வண்டியோட சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் சார்ஜிங் ஆப்ஷன்ஸும் கம்பல்சரி சப்போர்ட் பண்ணும். நைட்டில் சார்ஜ் பண்ணிட்டு நைட் தூங்குறீங்க அப்படின்னா காலையில் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு ரெடியாகி நிற்குங்க. அதாங்க இந்த வண்டி. ஸோ அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. லாங் ட்ரிப்பில் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் எங்கெங்க இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பேட்டரி வந்து சீக்கிரமாகவே டாப் அப் பண்ணிக்க நம்மளால முடியுது. ஸோ ஈவி யூசர்ஸுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அட்வான்டேஜஸ். பட் அந்த அட்வான்டேஜஸை சுசுகி வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஸோ அடுத்தது நம்மளோட சேஃப்டி ஃபீச்சர்ஸுங்க. ஸோ மாருதி சுசுகியில் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பற்றி பேசுகிறாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் இந்த வண்டியை பற்றி நம்ம பேசும்போது கம்பல்சரி இதை நான் பேசணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஏன்னா சுசுகி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில சேஃப்டி ஃபீச்சர்ஸை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இந்த வண்டியில் 6 ஏர் பேக்ஸ் வந்துருது, ஏபிஎஸ் இருக்கு, எலக்ட்ரானிக் ஸ்டான்லி கண்ட்ரோல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹில் ஹோல்ட் அசியரன்ஸும் இருக்கு. 360 டிகிரி கேமரா வந்து உங்களுக்கு காரோட இன்புல்லே பார்த்தீங்கன்னா வந்துருதுங்க. ஸோ சேஃப்டி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருங்க. ஃபேமிலி யூஸருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பையர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வண்டியை வாங்குறதுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு தந்துருதுங்க. ஸோ அடுத்தது அந்த வண்டியோட ரைட் அண்ட் கம்ஃபோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவி பிளாட்ஃபார்மில் ஒரு நல்ல ஃப்ளோர் ஃபேட் இந்த வண்டியில் கொடுக்குது எஸ்யூவியில். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ கேபின் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு இன்டீரியர் வந்து உள்ள உட்கார்றவங்களுக்கு ரொம்பவே பெரிய ஒரு கேபினாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ரொம்பவே நல்ல ஈஸியான ஒரு ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் கொடுத்துருது. ஸோ இந்த வண்டியோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா கர்வ்ல ஈவி, மஹேந்திரா BE6, MG ZX EV, அதே மாதிரி ஹியூண்டாய் கிரிட்டா பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹியூண்டாய் கிரிட்டால எலக்ட்ரிக் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை காம்படிட்டராக இருக்குதுங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் வந்து அட்ராக்டிவ் டிசைன்ஸு, ஸோ அதே மாதிரி நிறைய ரேஞ்ச் கொடுக்குது, கிட்டத்தட்ட 400 to 500 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ மாருதியோட சர்வீஸ் நெட்வொர்க்குங்க. ஸோ மூலக்கூட பார்த்தீங்கன்னா மாருதியோட சர்வீஸ் நெட்வொர்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ ரன்னிங் காஸ்ட் இந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி தான். ஸோ இந்த வண்டி யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக எஸ்யூவியில் ஈவி வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சஜஷனாக கொடுப்பேன். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு அடுத்த ஏதாவது வேறு வண்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகலாம். டெய்லி ஆஃபீஸ் கம்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நல்லாயிருக்கும். ஃபேமிலி யூசர்ஸ்க்கு அதே மாதிரி டெக் லவர்ஸ்க்கு. மாருதி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நான் மாருதியில் தான் வாங்குவேன், நான் ஒரு ஈவி வாங்குவேன் அப்படின்னா அவங்களுக்குலாம் இது வரப்பிரசாதம்னு என்ன சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சுசுகி ஈவிட்டரா வந்து 2026 மாருதி சுசுகியோட ஈவி ஜார்னியில் ரொம்பவே ஒரு முக்கியமான வெஹிக்கிளாக இருக்க போகுது. ஸோ இந்த வண்டி பற்றி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்து எந்த வண்டி பற்றி போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு ஓகேவா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. லைக் பார்க்கலாம்.